ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு த சேர்ஃபுல் பீட். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, ஜிமெயில் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என்னோட க்ரோம் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஜிமெயில் அக்கௌண்ட் கிரியேட் அப்படின்னு டைப் பண்ணிடுறேன். கீழே அப்படியே தள்ளிட்டே வாங்க. இந்த இடத்துல பாருங்கள், கிரியேட் ஜிமெயில் அக்கௌண்ட் இருக்குல்ல, இது மேலே வச்சு கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இது மேலே வச்சு கிளிக் பண்ணிக்கிறேன். கிரியேட் அக்கௌண்ட்டுன்னு இருக்கும், இது மேலே வச்சு கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இது மேலே வச்சு கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயில் ஐடி இல்லை ஃபோன் நம்பர் வந்து கேட்கும். நீங்கள் ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா இதில் வந்து சைன்இன் கொடுத்து நீங்கள் சைன்இன் பண்ணிக்கலாம். நம்ம வந்து புதுசாக அக்கௌண்ட் கிரியேட் பண்ண போகிறோம், அதனால் கிரியேட் அக்கௌண்ட் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிக்கிறோம். பர்சனல் யூஸ் அப்படின்றத வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணதுக்கு வரும் இந்த இடத்துல வந்து உங்களோட நேம் கேட்பாங்க, கீழே வந்து உங்களோட அப்பா பேர் கேட்பாங்க. இதில் வந்து உங்களோட நேம் டைப் பண்ணிக்கோங்க, கீழே வந்து உங்களோட அப்பா பேர் வந்து டைப் பண்ணிக்கோங்க. அபிஜித் திருன்னு டைப் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல நெக்ஸ்ட்டுன்னு இருக்கும், நெக்ஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து டேட் ஆஃப் பர்த் கேட்பாங்க, உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து போட்டுக்கோங்க. ஓகேங்களா, உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து கரெக்டாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஆப்ஷன் எதுக்காக அப்படின்னா மேலா ஃபீமேலான்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் வந்து மேல்னா மேல் போட்டுக்கோங்க, ஃபீமேல்னா ஃபீமேல் போட்டுக்கோங்க. நான் வந்து மேல் கொடுத்துக்கிறேன். இது கொடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துல நெக்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்து இமெயில் ஐடி வந்து அதுவும் வந்து ஷோ ஆகும், இதெல்லாம் வந்து அவைலபிள் இருக்குன்னு சொல்லி. இந்த இமெயில் ஐடிலாம் வந்து அவைலபிள் இருக்குது. இப்போ ஏன்னா அபிஜித் திரு அப்படின்ற நேமில் வேறு யாராவது இருக்காங்க அப்படின்னா அந்த இமெயில் ஐடி வந்து எடுத்துக்காது இதில். ஓகேங்களா, ஆல்ரெடி இந்த நேமில் வேறு இமெயில் ஐடி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு வந்து காமிச்சிரும். இப்போ அதில் வந்து அவைலபிள் இருந்துச்சுன்னா வந்து நீங்கள் இதில் எடுத்துக்கலாம். அவைலபிள் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல கிரியேட் யுவர் ஓன் ஜிமெயில் அட்ரஸ்னு இருக்குல்ல, இதை நீங்கள் சூஸ் பண்ணி நீங்களே வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த இமெயில் ஐடி வேணுமோ அந்த இமெயில் ஐடியை நீங்களே வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட்டில் வந்து இப்போ அபிஜித் திரு @gmail.com இது வந்து அவைலபிள் தான் இருக்குது. நான் அதனால் அதையே சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, எனக்கு இப்போ இது பிடிக்கல, எனக்கு வேறு வேணும் அப்படின்னா நான் வந்து இந்த இடத்துல கிரியேட் மை ஓன்னு இருக்குல்ல, இதை வந்து நான் கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்து ஓனாக கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், தட் யூசர் நேம் ஆல்ரெடி டேக்கன்னு வந்திருக்கு. ஆல்ரெடி சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸ் @gmail.com அப்படின்றது வந்து யாரோ வச்சுருந்துருக்காங்க. ஸோ அதனால் அந்த நேமில் வைக்க முடியாதுன்னு சொல்லி வருது. இப்போ நான் வந்து 001ன்னு போட்டு ஜஸ்ட் நான் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த நேம்லேயும் ஆல்ரெடி ஆள் இருக்காங்க, 411 கொடுக்குறேன். இப்போ இது வந்து ஃப்ரீயாக இருக்குது. ஓகேங்களா, இப்போ அந்த இமெயில் ஐடி வந்து எடுத்துக்கிச்சு. ஸோ எனக்கு அந்த இமெயில் ஐடி வேண்டாம், அந்த அபிஜித் திரு அப்படின்ற மெயில் ஐடி எனக்கு ஓகே தான். அதனால் இதை நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இப்போ நான் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் இந்த கிரியேட் ஓன் அப்படின்றது வந்து எதுக்காக வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா, இப்போ நீங்கள் வந்து அதிலே வந்து சஜஸ்ட் பண்ணோம், அதில் வந்து உங்களுக்கு அவைலபிளாக காமிச்சிது அப்படின்னா நீங்கள் அதை சூஸ் பண்ணி நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ நான் வந்து இந்த ஃபஸ்ட்டில் உள்ள அபிஜித் திரு @gmail.com இதுவே எனக்கு ஓகே தான். அதனால் நான் அதை சூஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நெக்ஸ்ட்டுன்னு இருக்கும், நான் வந்து இப்போ நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல பாருங்கள் பாஸ்வேர்டு கேட்கும். அடுத்தது அகைன் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கேட்கும். இந்த பாஸ்வேர்டு வந்து ரொம்ப மஸ்ட். நீங்கள் வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துக்கலாம், இல்லை வந்து யாராவது பேர் வந்து கொடுத்துக்கலாம். அப்படின்னா இதில் வந்து நீங்கள் அந்த மாதிரி கொடுக்கக்கூடாது. கேபிட்டல் லெட்ரு, ஸ்மால் லெட்ரு, நம்பர்ஸ், இந்த @ டாட்டு காமா அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி மிங்கிளாக வந்து நீங்கள் போட்டுக்கணும். கண்டினியூஸாக யாராவது ஒரு பேரை செட் பண்ணுறது இல்லை ஏதாவது ஒரு ஃபோன் நம்பர் தூக்கி இதில் போட்டுக்கலாம், நமக்கு ஞாபகமாக இருக்கும் அப்படின்ட்டுலாம் இதில் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி வந்து கேபிட்டல் லெட்ரு, ஸ்மால் லெட்ரு எல்லாம் கலந்த மாதிரி 6 டிஜிட்டில் ஏதாவது ஒரு பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என்னோடய பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து என்னோடய பாஸ்வேர்டு வந்து டைப் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் அந்த இடத்துல நெக்ஸ்ட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த நெக்ஸ்ட்டுன்றதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ரெக்கவரி இமெயில் ஐடி வந்து கேட்கும். ஆல்ரெடி உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு மெயில் ஐடி உங்கள் ஃபோனில் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா இதில் வந்து உங்களோட ரெக்கவரி இமெயில் ஐடி வந்து இதில் டைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஜிமெயிலில் நீங்கள் ஆல்ரெடி ஃபோன் நீங்கள் வாங்கும்போது ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு இந்த ஆப்லாம் டவுன்லோட் பண்ணுவீங்களா, அதில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயில் ஐடி லோகோ தெரியும். அதில் என்ன இமெயில் ஐடி இருக்கோ அதை காப்பி பண்ணிவிட்டு வந்து இதுக்குள்ளே பேஸ்ட் பண்ணி விட்ருங்க. இல்லைனா உங்களுக்கு காப்பி பண்ண தெரில அப்படின்னா அதை பார்த்துங்க, டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நெக்ஸ்ட்டுன்னு இருக்கும், நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி வந்து உங்கள்கிட்ட வந்து ரெக்கவரி இமெயில் ஐடி இல்லை, இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்து மெயில் ஐடி கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஸ்கிப்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வந்து ரெக்கவர் மெயில் ஐடி வந்து போட விரும்பல, அதனால் வந்து ஸ்கிப் அப்படின்னு வந்து கிளிக் பண்ணிவிட்டேன். இந்த இடத்துல பாருங்கள், இப்போ நம்ம புதுசாக கிரியேட் பண்ண புது இமெயில் ஐடி வந்து காமிக்குது, அபிஜித் திரு @gmail.com அப்படின்னு வந்து காமிச்சிச்சு. ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துல நெக்ஸ்ட்டுன்னு இருக்கும், நான் வந்து இப்போ நெக்ஸ்ட்டுன்றதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண உடனே இப்போ நமக்கு வந்து மெயில் ஐடி வந்து கிரியேட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல ஐ அக்ரி அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஜிமெயிலுக்குள்ளே வந்து லாகின் ஆகி போக ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள், நமக்கு வந்து ஜிமெயில் அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. கிரியேட் ஆனோடனே இந்த இடத்துல உங்களோட இப்போ புதுசாக கிரியேட் பண்ண இமெயில் ஐடி வந்து டைப் பண்ண சொல்லும். உங்களோட இமெயில் ஐடி வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பாருங்கள் நெக்ஸ்ட்டுன்னு இருக்கும், நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாஸ்வேர்டு கேட்குது. இப்போ நம்ம புதுசாக கிரியேட் பண்ணல அந்த பாஸ்வேர்டு வந்து டைப் பண்ணிக்கணும். இப்போ நான் வந்து என்னோடய பாஸ்வேர்டு வந்து டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பாருங்கள் நெக்ஸ்ட்டுன்னு இருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி வந்துடும். இந்த இடத்துல எஸ் ஐ ஆம் அப்படின்ட்டு இருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே அகைன் இந்த இடத்துல இன்னொரு வாட்டி ஐ அக்ரி கேட்கும், அக்ரி கொடுத்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் எதுக்காக கேட்குது அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல கொடுக்குறது எல்லாமே உங்களோட ஜிமெயிலோட ஆப்லேயும் போயிட்டு அங்கே லாகின் ஆகிடும். இங்கே நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்கன்னா அங்கேயும் லாகின் ஆகிடும். ஓகேங்களா,
இந்த மாதிரி வச்சுனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இப்போ நீங்கள் வந்து இந்த கூகுள் க்ரோம் ப்ரௌசரில் வந்து பண்ணிகிட்ருக்கோம். நமக்கு ஆப்பில் போய் அங்கே லாகின் ஆகிருக்கும். நான் வந்து இப்போ உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இருக்குல்ல, நான் வந்து இப்போ நெக்ஸ்ட் அப்படின்னு வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், நான் ஆட் பண்ணி வச்ச என்னோட ஜிமெயில் ஐடி எல்லா மெயில் ஐடியும் வந்து இங்கே காமிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ புதுசாக கிரியேட் பண்ண இந்த மெயில் ஐடியை வந்து அதுக்குள்ளே நமக்கு காமிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா, இப்போ நான் வந்து பேக் வந்துடுறேன். இப்போ பேக் வந்ததுக்கப்புறம் நம்மளோட ஜிமெயில் ஆப்புக்குள்ளே போயிட்டு இப்போ நம்ம புதுசாக கிரியேட் பண்ண அந்த மெயில் ஐடி இதுக்குள்ளே காமிக்குதான்னு நம்ம வந்து பார்த்துடலாம். என்னோட ஜிமெயில் ஆப் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். பாருங்கள், நம்ம புதுசாக கிரியேட் பண்ண மெயில் ஐடியில் வந்து நம்ம இருக்கும். இப்போ ஏன்னு இருக்கு. நம்ம புதுசாக கிரியேட் பண்ண இமெயில் ஐடியோட நேம் பார்த்தீங்கன்னா abhijit.thiru@gmail.com. அதனால தான் அந்த இடத்துல ஏன்னு சொல்லி காமிக்குது. ஓகே, நம்மளோட லோகோ மேலே வச்சு நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணோடனே இந்த இடத்துல பாருங்கள், நம்மளோட புது இமெயில் ஐடி வந்து காமிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இமெயில் ஐடி வந்து கிரியேட் பண்ணணும். கூகுள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். இமெயில் ஐடி கூகுள் அக்கௌண்ட் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். நான் உங்களுக்கு புரியணுன்றது சுத்தமாக நாலேஜே இல்லாமல் வரவங்களுக்காக தான் நான் இமெயில் ஐடி நான் பிள்ளைன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஜிமெயில், கூகுள் அக்கௌண்ட், கூகுள் இது எல்லாமே ஒரே கம்பெனியை சேர்ந்தது தான். எல்லாமே ஒரே ரிலேட்டடில் தான் வரும். நம்ம எப்படி வேணாலும் நம்ம பேர் வச்சு கூப்பிட்டுக்கலாம். ஓகே, இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் மட்டும் கொடுங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா தயவு செஞ்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.